அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியது ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம். இரண்டாவது முறை இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல் அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பேற்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப் லஞ்சப்பணமாக 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்க நல்லா இந்த டோசியரை பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்தில் கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட், சானிடேஷன் சர்வீஸ் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க் அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள், சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதுல மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து 258 பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் 3னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது. அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஹவாலா டிரான்சாக்சன் துபாய்க்கு ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப் அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இது அதிர்ச்சி தான் ஆனா ஆச்சரியம் இல்ல, நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் டிஎம்கேன்னு இருக்கு. அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த 258 பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைப கலெக்ட் பண்ணிருக்காங்க. 7.5% 10% கான்ட்ராக்டர்ஸ். இது நேரு அவர்கள் சாதாரணமா பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. அதாவது இதுல ஒன்னும் உண்மை இல்ல, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன் அங்க பாத்துக்கிறேன். அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, 888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட், ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்ச பணம், அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால, அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆர் இதுல இல்ல. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். இன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான். நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நேத்து சாயங்காலம் டிசம்பர் 11ஆம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு 12ஆம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் எவ்வளவு குளறுபடியா இருக்குன்னு ஒரு 3 உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர். இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல கோயம்புத்தூர் இருக்கு. அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, பிசி உமன், பிசி மேல், உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிசி உமன் 500 மார்க்குக்கு 494 வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 493 வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க. அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 500க்கு 496 வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. சோ என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதாவது இதுல இன்டர்னல் கோட்டா இருக்கு, அவங்க தமிழ் மீடியமா, அவங்க விட்டோவா, அவங்க மாற்றுத்திறனாளியா,
இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பு படை வீரராக இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜை வச்சு பார்த்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அதுல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க. சேம் பேராமீட்டர் மீட் பண்ணியிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், கரூர், மதுரை இந்த 3 மாவட்டத்தினுடைய லிஸ்ட்டை நாங்க அனலைஸ் பண்ணதை பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியா என்ன, நாட் செலக்டட் கிரைட்டீரியா என்ன, செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியாவோட நாட் செலக்டட் பெட்டரா இருந்தும் செலக்ட் ஆகல. சோ இவ்வளவு குளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய லிஸ்ட். இதிலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையிலிருந்து. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய துறை ஒரு மாதத்தில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை 888 கோடி, அதன் பிறகு 1020 கோடி ரூபாய் இன்னொரு ஊழல், 3வது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல், இதிலும் கூட பெரிய அளவில் குழப்பம் இருக்கு. ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை, நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியால எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அடுத்து இரண்டாவதுங்கன்னா எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் 1 தமிழகத்தில் இன்னும் 3 நாட்கள் டிசம்பர் 14ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னதுதான் 80 லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி 77 லட்சம் நீக்கி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த டிராஃப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் 77 லட்சம் வாக்காளர்கள், 6,41 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி, இன்னைக்கு வரைக்கும் 77 லட்சம் வாக்காளர்கள் டெத்து, ஷிஃப்டட், ஆப்சென்ட், நாட் ஃபவுண்ட், இறந்து போயிட்டாங்க, மாறிட்டாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, இதர காரணங்கள் 77 லட்சம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இது 12%. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.